ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல நிலை மின்னியல் பாடத்துல இருக்கக்கூடிய மின்னூட்டம் பத்தின தலைப்பை தான் பார்க்க போறோம். முதல்ல மின்னூட்டம். மின்னூட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Q அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடும். ஸோ மின்னூட்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இயற்பியல்ல எங்கெங்கெல்லாம் நிறை அப்படிங்கிறது எம்னு ஒண்ணு இருக்கோ அங்கெல்லாம் ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அப்ப நிறைன்னு ஒண்ணு இருந்தாலே அந்த இடத்துல ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறது இயல்பயம். அதே மாதிரி சார்ஜ் Q அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க மின் விசை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது என்ன, இதுக்கான விதிகள்லாம் என்னங்கிறத நம்ம போக பார்க்கலாம். முதல்ல இந்த மின்னோட்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மின் விசைன்னு ஒண்ணு இருக்கும். சரி, ஸோ அப்ப மின்னோட்டத்துக்கான எஸ்ஐ அலகு கூடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மின்னூட்ட மாறாவிதி. மின்னூட்ட மாறாவிதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமா இருந்துச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய மின்சுமை பிளஸ் ஆகட்டும் அல்லது மைனஸ் ஆகட்டும் இது மாறாமல் இருக்கும். ஸோ அப்ப மின்னூட்ட மாறாவிதியோட முதல் பாயிண்ட் என்ன, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் சார்ஜ் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். அடுத்த ரெண்டாவது, இந்த சார்ஜ் பிளஸ் அல்லது மைனஸ் கியூங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். இந்த சார்ஜை நம்மளால உண்டாக்க முடியாது. இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்ஸ்பர் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சார்ஜை நகர்த்ததான் முடியுமே தவிர நம்மளால சார்ஜை உண்டு பண்ண முடியாது. இதுதான் மின்னூட்ட மாறாவிதின்னு சொல்லுவோம். ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு, தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சார்ஜ் மாறாது. அடுத்த ரெண்டாவது, இந்த சார்ஜை நம்மளால உருவாக்க முடியாது, டிரான்ஸ்பர் மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்ததா மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். அதாவது இந்த மின்னூட்டம் சொல்றது எல்லாமே Q அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். இந்த மின்னூட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியற்றதா இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கான ஈக்குவேஷன் Q ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் N இன்டு E. ஸோ இப்போ இதுல N அப்படிங்கிறது என்னன்னா முழு எண்களா இருக்கும், 1 2 3. ஸோ இது எவ்வளவு வேணாலும் இருக்கு. E அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானோட மின் சுமை. ஸோ அப்ப மின்னூட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழு எண்ணா இருக்கிறதுனால இது தொடர்ச்சியற்றதா தான் இருக்கும். அதே மாதிரி இது டிஸ்கிரிட் யூனிட்ஸ் சொல்லுவோம். அதாவது பாக்கெட்ஸா முழு எண்ணா இருக்கிறதுனால பாக்கெட்ஸா தான் இருக்கும், தொடர்ச்சியற்றதா இருக்கும். ஸோ அப்ப இதோட மின் சுமை இது Q எப்படி கால்குலேட் பண்ணலாம், மின்னூட்டம் கால்குலேட் பண்ணலாம்னா N இன்டு E. இதுல Eங்கிறது மின் சுமை, Nங்கிறது முழு எண்ணா இருக்கும். அடுத்ததான் இந்த மின்னூட்டம் செய்யும் முறைகள். அதாவது மின்னூட்டத்தை எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உண்டு பண்றது, இல்லைன்னா மின்னூட்டத்தை எப்படி நம்ம பிளஸ் மைனஸ் தனித்தனியா பிரிக்கிறது அப்படிங்கிறத இதனுடைய முதல்ல உராய்வு இங்கிலீஷ்ல ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இரண்டு பொருட்களை தேய்க்கும் பொழுது இது உருவாகலாம். ஸோ அப்ப உராய்வின் மூலம் நம்மளால உண்டு பண்ண முடியும். இன்னொன்று கடத்துதல் இங்கிலீஷ்ல கண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே மின்சுமை இருக்கக்கூடிய ஒரு பொருள் பிளஸோ அல்லது மைனஸோ இருக்கு, இது பக்கத்துல இன்னொரு பொருளை கொண்டு வரும்போது இது மாதிரி இந்த இடத்துல இருந்து மின்சுமை இங்கே மாறலாம். ஸோ அப்ப இது கடத்தல். அடுத்து மூணாவதா தூண்டுதல், இன்டியூசிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிளஸையும் மைனஸையும் பிரிக்கிறதுனால நம்மளால மின்னோட்டத்தை உண்டு பண்ண முடியும். ஸோ இப்போ மின்னோட்டத்தை உண்டு பண்ணும் முக்கியமான முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உராய்வு ஃப்ரிக்ஷன், தூண்டுதல் கண்டக்ஷன், கடத்துதல் கண்டக்ஷன், தூண்டுதல் இன்டியூசல். ஸோ இப்போ இந்த மூன்று முறைகளை தான் நம்மளால மின்னோட்டத்தை உண்டு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம JEE ஆர் நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நிறை M அப்படிங்கிறது நிறையும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா மின் சுமைன்னு ஒண்ணு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. உதாரணத்துக்கு புரோட்டான் நமக்கு தெரியும் நேர்மின் சுமை. அடுத்து எலக்ட்ரான் எதிர்மின் சுமை. நியூட்ரான் ஒண்ணு இருக்கு. இந்த நியூட்ரானுக்கு மின் சுமையே கிடையாது, ஆனா நிறையும் ஒண்ணு கண்டிப்பா உண்டு. ஸோ அப்ப நிறைன்னு இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் மின் சுமைன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா மின் சுமை அல்லது மின்னோட்டம்னு ஒண்ணு இருக்கணும்னா கண்டிப்பா அங்க நிறைன்னு ஒண்ணு இருக்கணும். இதை மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.